ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். விறகு அடுப்பில் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சட்டியை காய வச்சுட்டேன். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு 6 வெங்காயமும், தக்காளி வந்து ஒரு 5 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிருச்சு. அது கூடயே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் அது கூடயே நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா நெய்யும் நல்லா உரியிருச்சு. அது கூடயே நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். ஏலக்காய், கிராம்பு கூடயே நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு பொரிஞ்சு வருது. அது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடுவோம். பேஸ்ட்டு இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கூட தயிர் சேர்த்துக்கிடுவோம். தயிர் வந்து நான் ஒரு பாக்கெட் தான் எடுக்கிறேன், சின்ன பாக்கெட் தான். கூடயே நான் ஈகிள் பிரியாணி மசாலா அரை பாக்கெட் சேர்த்துக்கிறேன். ஈகிள் பிரியாணி மசாலாவில் ஒரு பாக்கெட் இருக்கும், அதில் அரை பாக்கெட்டாக போட்டுக்கிட்டால் போதும். நான் காப்பிடியும் அரை உலக்கம் அரிசிக்கும் சொல்கிறேன் அளவு. இது கூடயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை எடுத்துக்கிடுவோம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நான் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கிறேன். இந்த கப்பில் ஒரு கப்பும் அது கூடயே அரை கப்பும் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் நேரம் நம்ம 1/4 மணி நேரம் ஊற வச்சா போதும், 15 நிமிஷம். அது கூடயே அரிசி கூட ஊற வைக்கலையே நான் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். அதையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம். அது கூடயே பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நான் 1 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு கொதி வருது. கொதி வரவுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இருத்துட்டு அது கூட சேர்த்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. எடுத்துக்கிட்டு அரிசியை சேர்த்துக்கிட்டு அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருவோம். நம்மளுக்கு நல்லா கொதி வருது. கொதி வரவுமே ஒரு லெமன் ஜூஸ் தான் புரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா இஞ்சி வருது. ஒரே ஒரு டைமில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். இஞ்சி வரவுமே வீட்டில் உள்ள பழைய தோசைக்கல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு அது மேலே வந்து பிரியாணி தூக்கி வச்சுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா நான் பிரியாணிக்கு ஜாம் பண்ணலாம்ட்டு அதுக்கு வந்து நான் 5 தக்காளியும் அது கூட நான் பேரிச்சம்பழமும் எடுத்துருக்கிறேன். அதோடைய பல்பெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டோம். அது கூடயே பேரிச்சம்பழம் அதோடைய விதையை எடுத்துக்கிட்டு ஒரு 10 பழம் எடுத்துக்கிடுவோம். விதையும் எடுத்துக்கிட்டு அதையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஆட்டிக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணிலாம் நல்லா இஞ்சி வந்துருச்சு. நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பார்த்தீங்கன்னா நான் அடுப்பில் வந்து சட்டியை தான் காய வச்சுருக்கிறேன். நல்லா காயவும் நெய்யை ஊற்றிக்கிடுவோம். நல்லா உரியிடுச்சு. அது கூடயே நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். செஞ்சாவும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. அந்த நெய் கூடயே நம்ம ஆட்டி வச்சுருக்கிற தக்காளியும் பேரிச்சம்பழத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன்.
பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமையே கிளறி விட்டுக்குங்க. ஸ்டவ்னா சிம்மில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். விறகடுப்புனால லைட்டாக தான் தீ எரியுது. வாசனைலாம் நல்லா போக விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு அது கூடயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கிடுவோம். சூப்பரான ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நெய் பிரிஞ்சு வெளியாயிருச்சு. அவ்வளோதான் பக்குவம். அது கூட நம்ம இதை இறக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி இருந்தால் பொரிச்ச கோழி இல்லாமல் செய்ய முடியாதுல்ல, அதனால் பொரிச்ச கோழி முட்டை வச்சு அது கூட தயிர் வெங்காயமும் அது கூட நம்ம வச்சு ஜாமும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.